4-5 நாளாகவே இந்தியாவில் ஒரே பரபரப்பு. எதனால் அப்படின்னா, இந்தியாவுக்குள்ளே ட்ரீம் 11, மை 11 சர்க்கிள், அப்புறம் ஜங்கிலி ரம்மி இந்த மாதிரியான ஆன்லைனில் காசு வச்சு விளையாடக்கூடிய ஆப்புகளை வந்து தடை செய்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி லோக்சபாவில் பில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்துச்சு. அதுக்குள்ளே சோஷியல் மீடியா எல்லாரும் பதறிட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ட்ரீம் விளையாடாமல் இருக்கவே முடியாது. அவங்களுக்கு எப்படியுமே கை நடுங்கிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் ஒரு மேட்ச் நடந்துச்சுன்னா அந்த மேட்சுக்கு உட்காந்து ட்ரீம் 11ல் டீம் செட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு நிறைய பேர் அடிக்ட் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் நெகட்டிவ் ஒரு பக்கம் இருந்தாலும் பாசிட்டிவ் ஒரு பக்கம் இருக்குங்கிறத தாண்டி இப்போ இதன் மூலமாக இப்போ இந்த ட்ரீம் 11, மை 11 சர்க்கிள் இதெல்லாம் வந்து இப்போ இந்தியாவில் தடை பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதுனால கிரிக்கெட்டுக்கு இது எவ்வளோ பெரிய இழப்பு. இந்தியன் கிரிக்கெட் மட்டும் கிடையாது ராஜா, பிளேயர்ஸுகளுக்கும் கிரிக்கெட்லையும் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்கவும் போகிறோம். அடுத்து என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, முழு வீடியோவும் பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஓடு ஐபிஎல் பாப்பியா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தா ஷோல ட்ரீம் 11 மாதிரியான ஆப்புகளை இந்தியாவில் தடை பண்ணதுனால இந்தியன் கிரிக்கெட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க வந்திருக்கிறீங்க. உங்களுக்கே நல்லாவே தெரியும், ட்ரீம் 11, மை 11 சர்க்கிள் மாதிரியான ஃபேண்டசி ஆப்புகளை டிபெண்ட் பண்ணி இந்தியன் கிரிக்கெட்டும் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸுகளும் இல்லை நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸுகளும் எந்த அளவுக்கு இருக்காங்க. அண்ட் இந்த கிரிக்கெட்டை டிபெண்ட் பண்ணியும் கிரிக்கெட் பிளேயர்ஸில் டிபெண்ட் பண்ணியும் இந்த ஃபேண்டசி ஆப்புகளும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ட்ரீம் 11 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாங்க. மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஐபிஎலுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஐபிஎலுக்கு அவங்க தான் டைட்டில் ஸ்பான்சராக இருக்கிறாங்க. இப்போது இந்தியன் கிரிக்கெட் டீம் மென்ஸ், உமன்ஸ், சீனியர், ஜூனியர் எல்லாருக்கும் 3 ஃபார்மேட்டுக்கும் இவங்க தான் ஸ்பான்சராக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது போக நீங்கள் ஐபிஎல்லை தாண்டி ஐபிஎல் டீம்ஸுகளை எடுத்துக்கோங்களேன். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், சன்ரைஸ் ஹைதராபாத், குஜராத் டைட்டன்ஸ் இவங்களுக்கு ட்ரீம் 11 தான் ஸ்பான்சர். இது போக ட்ரீம் 11ஓட பிராண்ட் அம்பாசிடர்ஸாக ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பண்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, ரவிச்சந்திரன் அஸ்வின் இவங்களாம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. மை 11 சர்க்கிள் ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயண்டோட ஸ்பான்சராக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஐபிஎல் டைமில் அந்த ஆடு பார்த்துருக்கீங்களா? அது மை 11 சர்க்கிள்மே ஆஜா, அதுதான் மை 11 சர்க்கிள். அதில் வந்து நீங்கள் சுப்மன் கில், ருத்ராஜ் கிக்வாத், ரின்கு சிங், ஜெய்ஸ்வால், சிராஜ் கங்குலி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இவங்கெல்லாம் மை 11 சர்க்கிளோட பிராண்ட் அம்பாசிடர். இது போக வந்து மை 11 சர்க்கிள் வந்து சிஎஸ்கே கூட வந்து அசோசியேட் ஆகியிருந்தாங்க. அதே போல் எம்பிஎல் இருக்காங்களே, எம்பிஎல் கூட வந்து விராட் கோலி வந்து பிராண்ட் அம்பாசிடராகவும் அண்ட் மகேந்திர சிங் தோனி அவர்கள் கூடமே வந்து ஏதோ ஒரு ஃபேண்டசி ஆப் கூட வந்து அசோசியேட் ஆகியிருந்தார். ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரைஸ் ஆகிற பிளேயர்ஸுங்கிறத தாண்டி பல முன்னணி பிளேயர்ஸுகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரீம் 11, மை 11 சர்க்கிள் இந்த மாதிரியான ஆப்ஸுகள் கூட அசோசியேட் ஆகியிருக்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரியான ஆப்ஸுகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிஸுகளும் இந்த மாதிரியான பிளேயர்கள் கூட வந்து இப்போ அசோசியேட் ஆகியிருக்கிறாங்க. பிளேயர்ஸ் தாண்டி இப்போது பிசிசிஐ, அதை தாண்டி பிசிசிஐயோட பெரிய ஒரு வருமானம் கொடுக்குற ஐபிஎல்லும் அசோசியேட் ஆகியிருக்குது. இப்போ இந்தியாவில் தடை பண்ணுறாங்கன்னா இப்போ உங்களுக்கே நல்லாவே தெரியும் கிரிக்கெட்டோட ஹார்ட் எதுவாக இருக்கும். ஆக்சுவலி இந்தியா தான் கிரிக்கெட்டோட ஹார்ட்டே. ஸோ இந்தியாவை டிபெண்ட் பண்ணி தான் கிரிக்கெட் மார்க்கெட்டே இருக்குது. வியூவர்ஷிப், அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே ஸோ இந்தியாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இப்போ இந்தியாவில் ட்ரீம் 11 இல்லை அப்படின்னா, இந்த மாதிரியான மை 11 சர்க்கிள்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பெரிய ஒரு நஷ்டத்தை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டது தான், ட்ரீம் 11க்கு எதன் மூலமாக வருமானம் வருதுன்னா ஒரு 90% வந்து ட்ரீம் 11 ஆப் மூலமாக தான் வருதான். அதே போல் மை 11 சர்க்கிள்லாம் யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கு இதன் மூலமாக தான் வருமானம் வரும். ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஐபிஎலுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறதோ, ஒரு இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறதோ, பிளேயர்ஸுகளுக்கு ஒரு டீம்களுக்கெல்லாம் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறதோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான். இது வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ட்ரீம் 11 சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பாருங்கள் எங்களை வந்து இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க, எங்கள் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆப்பு தான் எங்களை ஆப்பை பேன் பண்ணியிருக்கிறாங்க, இதன் மூலமாக தான் எங்களோட வருமானம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ இப்போது எங்களால் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஸ்பான்சர் பண்ண முடியாது அப்படிங்கிறத அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்தியாவுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் அப்படின்னா அது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ செப்டம்பர் மாதம் ஏஷியா கப் வருது மென்ஸ் டீமுக்கு, உமன்ஸ் டீமுக்கு வேர்ல்டு கப் வருது. இப்போது இந்த முக்கியமான இந்த 2 மேஜர் சீரீஸுக்கு முன்னாடி ஸ்பான்சர் பிடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இன்கேஸ் இந்தியாவால் ஒரு ஸ்பான்சர் பிடிக்க முடியலை அப்படின்னா மென்ஸ் டீம் ஏஷியா கப்பில் வந்து ஸ்பான்சர் இல்லாமல் தான் ஆடுவாங்க, உமன்ஸ் டீம் வேர்ல்டு கப்பில் ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் தான் ஆடுவாங்க. ஸோ ஜெர்சிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கம்பெனியோட அதாவது ஸ்பான்சர்களோட நேமை பொறிச்சிட்டு ஆட மாட்டாங்க, இல்லாமல் தான் ஆடுவாங்க. இதில் வந்து இன்னொரு தகவல் வந்துச்சு, இப்போ ட்ரீம் 11 போயிட்டாங்களா, இப்போ உடனடியாக இந்தியாவுக்கு ஸ்பான்சர் பண்ண தயாராக இருக்க போகிறது யார் அப்படின்னா டொயோட்டா இருக்கிறாங்களே, அவங்க வந்து கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவுக்கும் அதுக்கப்புறம் இங்கிலாந்து கிரிக்கெட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பான்சர் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஸ்பான்சர் பண்ண போகிறதா அப்படிங்கிற
தகவல் வந்துச்சு. இது உண்மையா பொய்யா ஸோ நம்ம கெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆனால் இருக்கலாம். அதாவது ஏன் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோன்னா டொயோட்டா மட்டும் கிடையாது. இப்போ சிம்பிளாக சொல்கிறேன்னே பூமர் கம்பெனியே இருக்கிறாங்க, இல்லை பிரிட்டானியாவே இருக்கிறாங்க. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா சஹாராவே திரும்பவும் இந்தியாவுக்குள்ளே வந்து அவங்க மார்க்கெட்டை அவங்க பெருசாகணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஒன்று ஐபிஎல்குள்ளே வரணும், இல்லை ஐபிஎல் ஏதோ ஒரு டீமுக்குள்ளே வரணும், அதுக்கப்புறம் இந்தியன் கிரிக்கெட்டுக்குள்ளே வரணும், இந்தியன் பிளேயர்ஸுக்குள்ளே பிடிக்கணும். ஸோ அதனால் எது வேணாலும் என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுலேயும் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களாம் கிண்டல் பண்ணி எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. இந்த பான்பராக் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அவங்க இந்தியாவுக்கு ஸ்பான்சர் பண்ண மாதிரியும் ஜெர்சிஸ்லாம் எடிட் பண்ணி கிண்டல் பண்ணி போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ ட்ரீம் 11 அப்புறம் மை 11 சர்க்கிள் இந்த மாதிரியான கம்பெனிஸோட ஆப்புகளை இப்போ இந்தியாவில் முடக்கும் போது அப்பா இந்த மாதிரி காசு கட்டலாம் விளையாடக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னதுனால நஷ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு வரி கட்டுறாங்க, டேக்ஸ் கட்டுறாங்க, அதன் மூலமாக வரக்கூடிய அந்த டேக்ஸ் காசு அது எல்லாமே இப்போ கட் ஆகுது. இன்னொன்று இந்த மாதிரி லோக்சபாவில் அந்த பில் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கிட்ட வந்து எந்த விதமான கருத்து கேட்பும் நடத்தப்படலை அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் வந்து இப்போ ஓனர்ஸ் இருக்காங்களா, இப்போ ட்ரீம் 11 மை 11 சர்க்கிள் இந்த மாதிரியான ஓனர்ஸ்கள்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு எந்த விதமான கலந்தாலோசனையும் பண்ணலை. திடீர்னு லோக்சபாவில் வந்து பில் பாஸ் பண்ணாங்க. ஸோ இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த ட்ரீம் 11 மை 11 சர்க்கிள் இந்த மாதிரியான ஃபேண்டசி ஆப்புகள் மூலமாக பிழைக்கிறது யார் அப்படின்னா யூடியூப் சேனல்ஸும் இருக்கிறாங்க. சில யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து அவங்க இந்த ட்ரீம் 11 யாரை பிக் பண்ணலாம், கேப்டனாக போடலாம் அப்படின்னு ஈவன் நம்ம சேனல்லே வந்து ஒவ்வொரு மேட்ச்சுக்கு முன்னாடி ப்ரிவியூவில் வந்து கடைசியாக நம்ம அதை அதாவது ஃபேண்டசி 11 ப்ரிடிக்ஷன் ட்ரீம் 11 ப்ரிடிக்ஷன் நம்ம பேசுவோம். பட் செப்பரேட்டாக நிறைய சேனல்ஸ் இருக்காங்க. இப்போது அவங்களுக்கான வருமானம் என்ன கேள்விக்குறி, சேனலில் எந்த விதமான வீடியோவோ அப்லோட் பண்ணுறதுக்கு இப்போ வாய்ப்புகள் இல்லை. இது போக வந்து இப்போது இந்தியன் கிரிக்கெட்டை பற்றி நான் பேசினேன்ல, அப்படி நம்ம வேர்ல்டு கிரிக்கெட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா ட்ரீம் 11ஓட தான் ஃபேன் கோட், அசோசியேட் நேஷன்ஸோட மேட்சஸ்ங்கிறத தாண்டி ஐசிசியோட இந்த குவாலிஃபயர்ஸ் இருக்க T20 ODI இந்த மாதிரியான குவாலிஃபயர்ஸ் போட்டிகளை வந்து யார் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க ஆன்லைனில் ஓடிடியில் அப்படின்னா ஃபேன் கோட் தான் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. அதன் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான லாபத்தை கடந்த ஒரு 2018 ஃபேன் கோட் சம்பாதிச்சிட்டாங்க. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டவுன்லோட்ஸ் அவங்க பக்கத்தில் இருந்துகிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் ட்ரீம் 11 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அசோசியேட் நேஷன் மேட்சஸ், அதாவது அசோசியேட் நேஷன்ஸ் மேட்சஸ்ங்கிறத தாண்டி ஐசிசி கூட ட்ரீம் 11 அசோசியேட் ஆகியிருக்கிறாங்க. இப்போது ஒன்றும் இல்லை, இப்போ உமன்ஸ் குவாலிஃபயர்ஸ் நடந்துச்சா பாகிஸ்தானில், சப்போர்ட்டட் பை ட்ரீம் 11 நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய அசோசியேட் நேஷன்ஸ் மேட்சஸ்களுக்கும் ஐசிசி குவாலிஃபயர்ஸ் மேட்சஸ்களுக்கும் ஐசிசி குவாலிஃபயர்ஸ் டோர்னமெண்ட்ஸுகளுக்கும் ட்ரீம் 11 தான் வந்து ஸ்பான்சராக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் தானே பிரச்சனை, என்ன வேர்ல்டு கிரிக்கெட்டில் என்ன பிரச்சனை ஆக போகுது அப்படின்னா இப்போ இந்தியாவில் இவங்களை தடை பண்ணும் போது வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது இவங்களுக்கு காசு வராது, நஷ்டமாகிடும். இப்போ என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. இதன் மூலமாக வந்து ஃபேன் கோடு பெரிய நஷ்டத்தில் போய் 2-3 வருஷத்தில் ஃபேன் கூட இல்லாமல் ஆகலாம். இப்போது அந்த அசோசியேட் நேஷன்ஸோட மேட்சஸ்களும் இது போக அந்த ஐசிசி வேர்ல்டு கப்போட இந்த குவாலிஃபயர்ஸ் மேட்சஸ் எல்லாம் இருக்குல்ல, மென்ஸ் உமன்ஸ்லாம் இந்த போட்டிகள் எல்லாத்தையுமே வந்து வேற ஒரு ஓடிடிக்கு கைமாறதுக்கு வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. இப்போது ஜியோவும் ஸ்டாரும் வேற கொலாபரேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்களே எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ ஜியோவும் ஹாட்ஸ்டாரும் மெர்ஜ் ஆகிட்டாங்கிறதுனால எல்லாத்தையுமே இவங்களே டேக் ஓவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கே தெரியும் மென்ஸ் உமன்ஸ் சீனியர் ஜூனியர்களோட இந்த வேர்ல்டு கப்பு, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப், T20 வேர்ல்டு கப் எல்லா ரைட்ஸுமே ஜியோ ஹாட்ஸ்டார் தான் வச்சுருக்காங்க. அப்படிங்கிறதுனால யோசிப்பான், இதே நம்ம வேற ஒரு பிளாட்ஃபார்முக்கு கொடுத்துக்கிட்டு நம்ம பேசாமல் ஒரே பிளாட்ஃபார்மில் கொடுத்தா என்ன, மக்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் வியூஸாக எக்ஸ்ட்ராவாக வரும். இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் என்ன பண்ணுவான், வேறு கண்ட்ரிஸ்குள்ளே ஜியோ ஹாட்ஸ்டார் ஒரு நுழைவான். இது போக சவுத் ஆஃப்ரிக்காவோட மேட்சஸ், இங்கிலாண்டோட மேட்சஸ், ஹண்ட்ரட்ஸ் இதோட ரைட்ஸ் எல்லாமே ஃபேன் கோடுக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாமே கொஞ்சம் வருஷத்தில் இழந்து சோனியும் உள்ளே வந்து வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களும் உள்ளே வருவாங்க, வந்து கிளர்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்கு. என்ன இந்தியன் கவர்மெண்ட் எடுத்த ஒரு முடிவுனால இவ்வளோ மாற்றங்களா அப்படின்னு யோசிக்கலாம். அது இந்தியன் கிரிக்கெட்டை தாண்டி வேர்ல்டு கிரிக்கெட்டில் அப்படின்னா ஆமாம், இப்போ ட்ரீம் 11 வந்து ஃபேன் கோடை இன்னும் கொஞ்சம் விக்ரஸாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஸோ காசு அதிகமாக சம்பாதிக்க முடியும். இப்போது பிசிசியே கைவிட்டுருக்குறாங்க, நிலைமை எப்படி. ஆனால் ஐபிஎல்லை கைவிட மாட்டாங்க. ஆனால் ஐபிஎல்ல எத்தனை டீமை இவங்க வச்சுக்க போகிறாங்க. ஆனால் யோசனைப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒவ்வொரு டீம்ஸுகளுக்கும் இவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, ஐபிஎலுக்கும் ஸ்பான்சர் பண்ணுறாங்கும் போது ஓரளவு சம்பாதிச்சிருப்பாங்க. இதை வச்சு எத்தனை நாள் வண்டி ஓட்டுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி உள்ளே வராங்க, திரும்பவும் எப்படி அவங்க மார்க்கெட்டை பிடிக்கிறாங்க அப்படிங்கிற கதையும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம கிரிக்கானந்தாஸ் யூடியூப் சேனல்லே வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்தியாவுக்கு அடுத்து யார் ஸ்பான்சர், இந்த ஏஷியா கப் அப்படின்னு உமன்ஸ் வேர்ல்டு கப் இதெல்லாமே ஸ்பான்சர் இல்லாமல் ஆடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னாலும் சரி பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த ட்ரீம் 11 மை 11 சர்க்கிள் இந்த மாதிரியான ஃபேண்டசி ஆப்ஸுக்கெலாம் நீங்கள் எந்தளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க, இந்த டஃபா பெட் இதெல்லாம் வரும்ல, ஆமாம். ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் அந்தளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியாவோட
அதாவது இந்தியன் டீமுக்கு யார் ஸ்பான்சராக இருப்பா அப்படிங்கிறது கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோட்டோஷாப் தெரியும், இல்லை உங்களுக்கு எடிட்டிங் தெரியும். ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கிரிக்கானந்தா அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு என்ன பண்ணுறீங்க, இந்தியன் டீமோட ஜெர்சி இருக்குல்ல, யார் இந்தியன் டீமுக்கு ஸ்பான்சராக வந்து நல்லாயிருக்கும், இப்போ எம்ஆர்எஃப் அப்படின்னா, பிரிட்டானியா அப்படின்னா, ஸோ இந்தியன் டீமோட ஒயிட் ஜெர்சியோ இல்லை ப்ளூ ஜெர்சியோ அதில் லோகோவை வச்சு எடிட் பண்ணி அனுப்புங்க. அடுத்தடுத்த வீடியோஸுகளையோ இல்லைனா வந்து என்னோடய கம்யூனிட்டி வால்லையும் வந்து பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு 4 ரீல்ஸ், நல்லா இருக்கிற 4 ஸ்பான்சர் அவங்கள வந்து நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. வீடியோலையோ இல்லைனா யூடியூப் கம்யூனிட்டி வால்லையோ வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ தாராளமாக உங்களோட ரீல்ஸுகளை கிரிக்கானந்தா அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அனுப்புங்க. காரணமும் நீங்கள் சொல்லலாம், கிரிக்கானந்தா நான் எம்ஆர்எஃப் வரும்னு ஆசைப்பட்றேன், பழைய சஹாரா வரும்னு ஆசைப்பட்றேன்னு நீங்கள் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்களை கருத்துக்களை மறக்காமல் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். எனக்கு பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?